ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவு தெரிவிச்சிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னே பிக் பாஸ் லைவில் ஒரு இன்சிடென்ட் நடந்ததுங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னே உங்களுக்கே தெரியும், பார்வதிக்கும் கமருதீனுக்கும் பெரிய சண்டை நடந்தது. பார்வதி கேரக்டர் எல்லாத்தையும் தப்பாக பேசிட்டு, உன்னால தான் நான் இந்த நிலைமையில் இருக்கேன், என் நேம் வந்து ரொம்ப கெட்டு போச்சு, என்னால் வெளியே தலை காமிக்க முடியாது, என்னோடய கேரக்டரை நீ ஸ்பாயில் பண்ணிட்ட, நான் எப்படி போய் வெளில வந்து எல்லாரும் மொத்தம் முழி பண்ணுற மாதிரி அப்படி இப்படின்னு கண்ணா அப்படின்னு கத்திட்டு அந்த பேட் டச்சுக்கு ஒரு அலிகேஷன். அப்புறம் வந்து பார்வதி தெளிவாக சொல்லிட்டாங்க, நான் பேசினது தப்பு தான், நான் வந்து வேறு ஒரு மீனிங்கில் சொன்னேன், நீ அதை தப்பாக புரிஞ்சுட்ட, அப்படி நான் சப்போஸ் இதால் உன் நேம் கெடுதுன்னா அதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன், நீ ஏன் மேலே தப்புன்ற மாதிரி அவங்க ஒத்துட்டு போயிடுறாங்க. அப்பயும் அந்த நேரத்தை விடாமல் அவங்க கேரக்டரு எல்லாத்தையும் வந்து தப்பாக பேசுகிறாங்க கமருதீன். செம்ம கோவத்தில் வந்து பார்வதி போயிடுறாங்க. நல்ல வேலை இவங்ககிட்ட இனிமேல் வந்து நான் பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டு சாண்ட்ராய்ட்டையும் திவ்யாட்டையும் பேசிட்டு இருக்காங்க உட்காந்து. அதை நான் பார்த்து கமருதீன் வராரு. வந்தோடனே பார்வதி ஓகேவா சில் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு. சொல்லிவிட்டு நான் பண்ண தப்பு தான், என்னை மன்னிச்சிரு, இனிமேல் சொல்ல மாட்டேன், நான் ஏதோ திங்க் பண்ணிட்டேன் மைண்டுக்குள்ளே, ஸோ அதால் தான் அப்படி பேசிட்டேன், இதெல்லாம் நீ எதுவும் ஒரி பண்ணிக்காத, வா நம்ம சில் பண்ணலான்னு கூடும்போது பக்கத்தில் இந்த சாண்ட்ராவும் திவ்யாவும் பிடிச்சி காட்டி விட்டாங்க. சாண்ட்ரா சொல்கிறாங்க, என்ன கமருதீன் பேசுறதெல்லாம் பேசிட்டு ஒரு சாரி சொல்லிட்டா போதுமா உங்களுக்குன்றாங்க. ஸோ அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு எங்களுக்கு தான் தெரியும், அவளுக்கு ஏன் அவட்ட வந்து பேசுகிறீங்கன்னு உடனே திவ்யாவும் அதை கேட்குறாங்க. நீங்கள் வந்து அவட்ட பேசாதீங்க கமருதீன், அவள் இப்போ தான் கொஞ்சம் ஒழுங்காக இருக்கான்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே கமருதீன், நீங்கள் யார் அதை கேட்குறதுக்கு, நானாச்சு பார்வதியாச்சு, நாங்கள் 2 பேர் பேசிக்கிறோம், இது எங்கள் பர்சனல் மேட்டர்னும் போது உடனே பார்வதி, பர்சனல்லாம் இனிமேல் நமக்குள்ளே எதுவும் இல்லை, எது வந்தாலும் இங்கே பொதுவாக பேசினா பேசுங்க, தனியெல்லாம் வர முடியாதுன்ற மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது வினோத் வந்துடுறாரு. ஏன்டா டேய், உனக்கு எத்தனை தடவை தானே சொல்கிறது, ஏன்டா இப்படி பண்ணுற, அவள் ஒழுங்காக இருந்தாலும் அவளை வந்து விட மாட்டுற, ஃபஸ்ட்டு பிடிக்கல திட்டிட்டு போயிடுற, இனிமேல் அவன் பக்கமே வரமாட்டேன்ட்டு இப்போ மறுபடியும் ஏன்டா அந்த பொண்ணை போய் பிடிங்கினே இருக்குன்ற மாதிரி ஒரு மாதிரி அவரும் வந்து பிடிச்சி கத்தி விட்டுறாரு. உடனே அங்கேருந்து ஃபீல் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு கமருதீன் போய் உட்காந்துருக்கார் தனியாக. இந்த கமருதீன் என்னதாங்க வேணும், அந்த பொண்ணு நாய் மாதிரி இப்படி கூடவே வந்தது, அப்போல்லாம் வந்து எட்டி உதைக்கிற மாதிரி உதச்சிட்டு அந்த பொண்ணை கேரக்டர் ஸ்பாயில் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு வீட்டு ஆளுங்கள்லாம் இழுத்துட்டு இப்போ போயிட்டு மறுபடியும் சில் பண்ணலாமான்னு எந்த மூஞ்சி